வணக்கம். சதீஷ் சம்பத், பிடிஎஸ்எஸ் மீடியா. நம்ம போட்ட வீடியோவுக்கு வித்தின் ஐ திங்க் 1 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இமெயில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஒரு கன்சல்டன்ட், ஒரு ஆலோசகரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க எது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பொதுவாக சொல்ல தெரியல. ஏன்னா தேர் ஆர் நோ ரைட் வேஸ், அதாவது எதுவுமே இது சரி அது தவறுன்னு கிடையாது. நான் எப்படி பண்ணுவேங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன ஹையர் பண்ணணும், அதாவது நீங்கள் என்ன ஒரு ஆலோசகராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேர் வில் பி எ மீட்டிங். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன், உங்கள் பிஸ்னஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிஸ்னஸில் ஏதாவது தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களோட பரிமாறிப்பேன். அதற்கப்புறம் என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். நான் யார், நான் என்ன பாதைகள்லாம் கடந்து வந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது பைலட் ஸ்டடி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, பைலட் ஸ்டடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ் என்ன, அது நான் எப்படி புரிஞ்சு கொண்டேன், அந்த புரிதலில் நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசகராக நான் செயல்படுவேன், எது என்னால் முடியும், எது என்னால் முடியாது, நீங்கள் என்னை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்னால் உங்ககிட்ட ஒரு 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 உதாரணத்துக்கு என்னால் உங்ககிட்ட ஷார்ட் டேர்ம், குறுகிய தினம் தான் என்னால் வேலை பார்க்க முடியுமா, அதே மாதிரி மீடியம் டேர்ம் சார் ஒரு 1 or 2 years, இல்லை லாங் டேர்ம், இந்த மாதிரி. சப்போஸ் அந்த மாதிரி லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி என்னுடைய என்ட்ரி இருக்கும், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் அந்த பைலட் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுக்கான ஒரு இது. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. ஓகே, ஸோ அந்த பைலட் ஸ்டடிக்கு ஒவ்வொரு ஆலோசகரும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஐ சார்ஜ் அரௌண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அரௌண்ட் 30,000-40,000 ஆரம்பித்து பைலட் ஸ்டடிக்கு ஐ சார்ஜ் அரௌண்ட் few lakhs. இது பெரிய கம்பெனிஸுக்கு. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா, இதுதான் ஒரு பேஸ். இந்த பர்டிகுலர் பைலட் ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த பைலட் ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோடு மீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கலந்தாய்வில் நம்ம எவ்வாறு இந்த மாதிரி நம்ம எங்கேருந்து பிகின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆலோசகரோ ஒரு அட்வைசரோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ மேனேஜ்மெண்ட்டோ வச்சு we will start our journey with an appointment letter. நாங்கள் கொட்டேஷன் கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் எங்களை ஹையர் பண்ணுவீங்க. இட்ஸ் an appointment letter. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன்.